பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று இந்த சங்கீத வேத பகுதி சொல்லுகிறது. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் அவன் கடந்து வந்தாலும் அதை எப்படி சமாளிப்பது அல்லது எப்படி அவைகளை மேற்கொள்வது என்பதை நன்றாக அவன் அறிந்திருந்தான். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய பாரங்களை உன்னால் சுமக்க முடியாது. உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலையை உன்னாலே ஏற்படுத்தி கொள்ள முடியாது. உன்னால் எப்படி ஒரு பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலையை ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்று சொன்னால், உன் பாரங்கள், உன் கவலைகள், உன் பிரச்சனைகள், உன் சுமைகள் யாவையும் கர்த்தரிடத்திலே நீ இறக்கி வைக்க வேண்டும். அப்படி என்றால் கர்த்தருடைய சமூகத்திலே உன் பாரங்களை அறிக்கையிட வேண்டும். கர்த்தர் அவர் உன்னுடைய பாரங்களை சுமந்தார். கிறிஸ்து இயேசு சிலுவையை சுமந்தார். கல்வாரியிலே சகல சாபங்களும் ரோகங்களும் பாவங்களும் சுமக்கப்பட்டது. தாவீதின் நாட்களிலே கிறிஸ்துவானவர் இல்லை என்று சொன்னாலும் யெகோவா தெய்வத்தை அவன் உண்மையாய் பின்பற்றி வந்தபடியினாலே அவனுடைய பிரச்சனைகள், சோர்வுகள், தளர்வுற்ற நேரங்களிலே அவன் தன் தேவனை நோக்கி அவன் அபயமிட, அதாவது கூக்குரலிட அவன் எப்பொழுதும் ஆயத்தமாகவே இருந்து கொண்டிருந்தான். ஆயத்தம் என்பதை காட்டிலும் அவன் தேவனுடைய சந்நிதிக்கு போவதே அவனுடைய முழு விருப்பமாக இருந்தது. இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவுகள் என்று சொன்னால் நாம் கலங்குவோம், தாபரிப்போம், தவிப்போம். எவரிடத்தில் சென்று இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும், யார் ஒத்தாசையை நமக்கு கொடுக்க முடியும் என்று சொல்லி நாம் வேதனைப்பட்டு கொண்டிருப்போம். ஆனால் அப்படி அவன் செய்யாமல் தன் தேவன் பேரிலே அவன் நம்பிக்கையுள்ளவனாய் இருந்து கர்த்தர் மேல் பாரத்தை இறக்கி வைத்த அருமையான தேவனுடைய தாசன். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய பாரங்களை கர்த்தருடைய சமூகத்திலே நீ இறக்கி வை. அவர் உனக்கு ஆறுதலை அளிப்பார், அவர் உன்னை ஆதரிப்பார். வேதாகமத்திலே துயரப்பட்டவர்கள் உண்டு, துக்கம் நிறைந்தவர்கள் உண்டு, வேதனைப்பட்டவர்கள் உண்டு, கைவிடப்பட்டவர்கள் உண்டு, மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் உண்டு. ஆனாலும் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் பேரிலே அதிக நம்பிக்கை உடையவர்களாய் இருந்தபடியினாலே கர்த்தர் அவர்களை விடுவித்தது மாத்திரமல்ல. நீங்கள் பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே பார்க்கிற பொழுது யோசேப்பு, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தானியேல், தாவீது, இதை போன்ற தேவனுடைய மனிதர்களை நாம் ஒப்பிடலாம். இவருடைய வாழ்க்கையிலே தனித்து விடப்பட்டதான ஒரு சூழ்நிலை. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே பகைமை. தானியேலுடைய வாழ்க்கையிலே அவன் தன்னுடைய தேவன் பேரில் வைத்ததான நம்பிக்கையை இழந்து போக செய்திரும்படியாக, தேவனை தூசிக்கத்தக்கதாக, மறுதளிக்கத்தக்கதாக அநேக போராட்டங்களை அவனுடைய வாழ்க்கையிலே அனுமதித்தார்கள். கர்த்தருக்காக நின்றான். தாவீதுடைய வாழ்க்கையிலே சொந்த குடும்பத்தாராலே, சகோதரராலே, தகப்பனாலே அவன் புறக்கணிக்கப்பட்டவனாய், மறக்கப்பட்டவனாய் அவன் காணப்பட்டான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய சொந்த மகனாலும் தன்னுடைய ஆட்சியின் காலத்தில் சில பிரச்சனைகள், போராட்டங்கள் கடந்து வந்த போதிலும் அவன் எல்லா பாரங்களையும் கர்த்தரிடத்தில் அவன் அறிக்கையிட்டதினாலே, கர்த்தரிடத்தில் அவன் இறக்கி வைத்ததினாலே தேவனுடைய ஆறுதல் அவனை தாங்கியது. இன்றைக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை கர்த்தருடைய சமூகத்தில் வையுங்கள். உங்கள் வியாதிகளை வையுங்கள், உங்கள் பிரச்சனைகளை வையுங்கள், உங்கள் போராட்டங்களை வையுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலையை தந்து அவர் நடத்த வல்லமையுடையவராயிருக்கிறார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும்
எங்கள் பாரங்களை உம்முடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்விலே என்னென்ன பிரச்சனைகள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறபடி எங்கள் பாரங்களை, எங்கள் பிரச்சனைகளை, எங்கள் தோல்விகளை நீர் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி தருகிறதற்காய் நன்றி. இந்த நாளில் உம்முடைய பாதுகாப்பும் உம்முடைய பரிசுத்த பிரசன்னமும் எங்களோடு கூட இருப்பதாக உம்முடைய கிருபையின் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.